தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்த பாஜக தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புஷ்பத்தூர் ஊராட்சியை சார்ந்தவர் மகுடீஸ்வரன். இவர் திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளராக இருந்தார். அருகில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டத்தின் கீழ் பணிபுரிந்த ஒரு பெண் ஊழியருக்கு இவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததன் காரணமாக இவர் காவல்துறையிடம் புகார் அளித்ததன் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டார். உடனடியாக இவரை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவித்து பாரதிய ஜனதா கட்சி தன்னை தப்பித்து கொண்டது, தற்காத்து கொண்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட மகுடீஸ்வரன் அவர்கள் அருகில் உள்ள தொழில் நிறுவனங்களிடம் கட்சிக்கு நிதி வேண்டும் என்று கூறி தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்துள்ளார். இதைவிட அதிகமாக என்னவென்று சொன்னால், தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் தேர்தல் நிதி வேண்டும் என்று கூறி தொழிலதிபர்களை மிரட்டி 1 கோடி ரூபாய் வரை பணம் பறித்துள்ளார். இந்த செய்தி பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு எட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொருளாளர் ஆனந்த் அவர்கள் எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மகுடீஸ்வரன் அவர்களுக்கு. தாங்கள் தொழிலதிபர்களை மிரட்டி 1 கோடி ரூபாய் பணம் பறித்துள்ளீர்கள், அதற்கு ரசீது கொடுக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி பெயரை சொல்லி பணம் பறித்துள்ளீர்கள். தாங்கள் பணம் பறித்த அந்த 1 கோடி ரூபாயை கட்சியின் மாவட்ட கணக்குக்கு உடனடியாக செலுத்த வேண்டும். 1 கோடி ரூபாய் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியின் வங்கி கணக்குக்கு செலுத்தாவிட்டால் தங்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்று எச்சரித்துள்ளார். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்த பாஜக தலைவருடைய இந்த செயல் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. குறிப்பாக சென்னை போன்ற பகுதிகளில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள்தான் ரவுடிகள்தான் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளாக உள்ளனர். குறிப்பாக மாநில பொறுப்புகளில் மாநில அந்த அணி செயலாளர், உபசரிப்பு அணி செயலாளர், கூட்டுறவு அணி என்று பல அணிகளை உருவாக்கி அதற்கு பொறுப்புகளை போட்டு அவர்களை பெரிய நபராக வளர்த்து விடுகின்றனர். கட்சியில் சேர்ந்த உடனடியாக பாஜகவில் பொறுப்பு வழங்கப்படுகிறது. அவர்கள் தாங்கள் பாஜகவின் பொறுப்பாளர்கள் என்று கூறி தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். ஒரு மாநாடு, ஒரு தேர்தல் என்றால் அது அரசியல் கட்சியினருக்கு கொண்டாட்டம்தான். பொதுவாக திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுகவினர் ஆகியோர்தான் இந்த மாதிரி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபடுவார்கள். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் இந்த செயல்களில் ஈடுபட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி சமீப காலமாகவே அது சமூக விரோதிகளின் கூடாரமாக அது மாறிவிட்டது. வழிப்பறி செய்வது, போதைப் பொருட்கள் விற்பது, குறிப்பாக தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பது போன்ற வன்முறை சம்பவங்களை பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் செய்து வருகிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானமாகும். அது பாரதிய ஜனதா கட்சியோட இயல்பு. தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும் என்பதற்காக, கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சமூக விரோதிகளை எல்லாம் கட்சியிலே சேர்த்து இந்த அட்டகாசத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு அழகு அல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தாமரை தமிழகத்தில் மலர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த குணநலன்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமூக விரோதிகளின் கூடாரம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.